பிரின்சி மேம் கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருந்திருக்கலாம். அப்புறம் அவங்களே தப்பு பண்ண உனக்கு தெரியாது அருண். நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதையும் மறந்துட்டேன். இதுக்கு அப்பாவை மட்டும் இல்ல, உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இருப்பேன். ஐ லவ் யூ. ப்ரோக்ராமை போராக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற விஜய் சேதுபதி சார் எதுக்காக இவ்வளோ போரிங்கான கேள்வியை கேட்டுட்டு இருக்காருன்னு தெரியல. நீங்கள் வேற ஒருத்தரோட கேரக்டராக நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யார் கேரக்டர் நடிப்பீங்கன்னு எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கார் போல். இதுக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டிடுவாங்க. பவித்ரா நம்ம பிரின்சிபல் மேடமோட கேரக்டர் நடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அருணுக்கும் பிரின்சிபல் மேடத்துக்கும் இந்த லவ் ஃபோக்கஸ் வந்துட்டு அந்த லைன் அப்படியே கொஞ்சம் தனியாக இருந்துச்சான். அதனால் வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பேன்றாங்க. சரி நடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறாரு. அதுவும் அருண்கிட்டே டேரக்டாக நடிக்க சொல்லிடுறாரு. அருண்கிட்ட பேசும்போது இவங்க அவுட் ஆஃப் த ரோல் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தை இருக்குது அப்படி இப்படின்லாம் வர பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அருணும் வந்துட்டு கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் ஸ்கூலை வந்து நம்பர் 1 எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா குழந்தைக்கு நல்ல அப்பாவும் உனக்கு நல்ல புருஷனாகவும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல ஒரு கோலை போடுறாரு. இது கூட பரவாயில்ல, கடைசியாக முடிக்கும்பொழுது ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதுதான் 2வது ப்ரோமோ. கன்ஃபார்மாக இதை பார்த்தாங்கன்னா ஷோ பார்க்கறது கொஞ்சம் டவுட் தான், அவ்வளோ போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.